சாட்டர்டே மார்னிங் எப்போவுமே காலையில் மார்னிங் எழுந்திரிச்சது குட்டி தம்பி கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் எல்லாமே வெயிலில் காட்டுவேங்க. ஸோ அதுக்கப்புறம் விட்டமின் டி ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அவரை வந்துட்டு நான் வெளியில் படுக்க வச்சுருவேன். ஒரு 1/2 அன் ஹவராவது கொஞ்சம் வெளியில் படுத்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் கொண்டு போய் துவைக்கிறதுக்கு போட்டு அம்மா துவைச்சிருவாங்க. நான் இப்போ எந்த துவைக்கிற வேலையிலுமே எதுவுமே பார்க்குறதில்ல. ஸோ அவனுக்காக கொஞ்சம் மஸ்லின் கிளாஸில் ட்ரெஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த சம்மருக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேங்க. ஸோ எப்போவுமே புது ட்ரெஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா பேபிஸ்க்குனாலும் சரி நம்மளுக்குனாலும் இப்போ போடும்போது நம்ம கண்டிப்பாக டெட்டாலை போட்டு தான் போடணும். ஸோ உங்கள் பேபிஸ்க்கும் நீங்கள் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் டெட்டால் போட்டுருங்க. அதுதான் கொஞ்சம் சேஃபும் கூட. ஸோ டெட்டாலில் ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நிழலில் காய போட்டு எடுத்து மடித்து வச்சுருவேங்க. என்னோட ரொட்டீன் இப்படி தாங்க போகும். ஸோ நியூ மாமிஸ் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.